சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு பலன் தருகிற தேவன். நமக்கு பலன் இல்லாமல் போயிட்டா நமக்கு எந்த காரியத்தையுமே நம்ம செய்ய முடியாமல் போயிடும். நமக்கு பலன் தேவை. சரி, நம்ம பலன் எங்கே போய் பெற்றுக்கொள்ளலாம்? ஹாஸ்பிட்டல் போய் டேப்லெட் சாப்பிடணுமா, இல்லை ட்ரிப்ஸ் இறக்கிக்கணுமா? அது கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆனால் வாழ்நாளுக்கும் அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஆகாரத்தினால வருகிற பலனும் 3 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் திரும்ப சாப்பிடணும். சாப்பிடலன்னா ஒரு சோர்வு வரும். இன்னைக்கு மனதில் வருகிற அந்த சோர்வு, அந்த நம்பிக்கை இல்லாத அந்த நிலைமை நம்ம வாழ்க்கையில் அதனோட இம்பேக்டை கொடுத்துரும். நம்மளை சோர்ந்து போக வச்சிடும், சுற்றி இருக்கிறவங்களையும் சோர்ந்து போக வச்சிடும். அதனால் மனதில் ஒரு பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதை உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் அதை உங்களுக்கு தரும். தாவீது நமக்கு அதை அழகாக கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அவர் சொல்லியிருப்பார், கர்த்தரே நீங்கள் தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என்னுடைய பலன் சொல்லுவார். அவருடைய போராட்ட நேரத்தில் ஆண்டவருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார். இன்றைக்கி நீங்களும் உங்களுக்கு சுற்றி இருக்கிற இந்த போராட்டத்தின் மத்தியில் தாவீதை போல கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தரை உங்கள் பலனாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கிட்ட பேசிகிட்டே இருங்க. உங்கள் பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல. உங்கள் எது உங்களை சோர்ந்து போக வைக்குது அதை ஆண்டவர்கிட்ட மனசு விட்டு சொல்லிடுங்க. என்னை பலப்படுத்தும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஒரு முறை ஒரு கதை இது. ஒரு மனிதர் ட்ராவலிங் டைமில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மைல்டு அட்டாக் வந்திருக்கும். அங்கே இருந்த ஒரு நபர் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் பண்ணியிருப்பார். ஒரு ஸ்வீட்டை கொடுத்து, இதுதான் மாத்திரை, நாக்கடியில் வச்சுக்கோங்க, இது இவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும், அடுத்த ஸ்டேஷனில் நமக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே ஒரு இருதயத்துக்காகவே அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அங்கே போயிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மனிதர் அதை நம்பி அந்த மாத்திரையை தான் நாக்குக்கடியில் வாய்க்குள்ளே வச்சுருப்பார். அடுத்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த சர்ஜரி அழகாக முடிஞ்சிருக்கும். அந்த டாக்டர் கேட்பார், என்ன மாத்திரை அது, நான் ஸ்பெஷலிஸ்ட், எனக்கே தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொல்லுவார், அது ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு வார்த்தை தான், அது ஒரு சின்ன சாக்லேட் தான், அவருக்கு மாத்திரன்னு சொல்லி கொடுத்தேன், ஆனால் அவர் அதை நம்பினதுனால பழச்சாருன்னு சொல்லுவார். இன்றைக்கி நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்க. நம்புனா நீங்கள் கட்டாயம் பழப்பீங்க, பலன் அடைவீர்கள். கண்டிப்பாக அந்த வேத வசனம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். உனக்கு கொடுத்த அந்த நன்மை உனக்கு இன்னும் வரலையே நினச்சி தானே நீங்கள் சோர்ந்து போனீங்க. அது உங்களுக்கு ஒரே அடியாக வராமல் போகல, அது உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. உனக்குன்னு கொடுத்த நன்மை ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கிற அந்த நன்மை உனக்கு தான் சேரும். இது ஜஸ்ட் ஒரு டிலே தான். அதை தடுத்து நிறுத்தலாம் முடியாது. ஒருவேளை நம்ம எடுத்த தவறான ஒரு சாய்ஸ், இல்லை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நமக்கு செய்த ஒரு சில தவறான ஒரு காரியங்களினால, நமக்கே தெரியாமல் கெடுதல் செய்ததுனால, அதை அவங்க அபகரித்ததுனால அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. உனக்குன்னு ஆண்டவர் ஒன்று கொடுத்துட்டா அது உனக்கு தான், உனக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருவரும் தொட முடியாது. அதை முழுவதும் நீங்கள் சுதந்திரிப்பீங்க. உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. அந்த பலன் உங்களுக்குள்ளே இறங்கும். தேவ பலன் உங்களுக்குள்ளே இறங்கும். உங்களுடைய நன்மைகளை சுதந்திரிக்கிறதுக்கு தேவையான அந்த பலனை அது உங்களுக்கு கொடுக்கும். கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சுதந்திரங்களை நீங்கள் தான் சுதந்திரிப்பீங்க.